எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராகுல். நான் எங்க வந்திருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா விலாங்காடு பாக்கம் என்ற ஒரு அழகிய ஒரு கிராமத்தான் வந்திருக்கேன். இந்த கிராமத்துல பின்னாடி பாருங்க ஒரு அழகான ஒரு பழமையான சிவன் கோயிலுங்க. இந்த கோயில் சிவபெருமான் லவபுரீஸ்வரர் என்ற பேர்ல இருக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு கோயில், ஒரு அமைதியான ஒரு கோயில் சொல்லலாம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கோயிலை பத்தி முழு தகவல் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோயில் நீங்க எப்படி வரணுன்றது நான் இந்த வீடியோ எண்ட்ல ஃபுல்லா சொல்லிருப்பாங்க, அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம போயிட்டு உள்ள சிவபெருமானை பார்த்துட்டு உள் பிரகாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னால் என்ன சொல்ல முடியுமோ அந்த வரலாறு எல்லாமே சொல்கிறேன். இங்கே கேட்டு வர மக்கள்கிட்ட கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம உள்ள போய் சிவபெருமானை பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுமாதிரி ரொம்ப வெயில் அடிக்குது என் சைடில். கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தான் இருக்கும். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். லவபுரீஸ்வரர் கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை கோபுரம். அங்கே உள்ள போகலாம். லவகுஷன் 2 பேரும் வணங்குறாங்க சிவபெருமான. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் சிவபெருமானை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. லிங்கம் திருமேனி ரொம்ப அழகாக இருந்தது. இடம் பாருங்கள், ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. ஒரு ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போட்டு போயிட்டுருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப்பாரட்டு கிடக்குது கோயிலுன்ட்டு ஐயர் ரொம்ப திட்டுறாங்க. அது மாதிரிலாம் இல்லைப்பா, எவ்வளோ அழகாக மரம்லாம் பார்த்துக்கிறேன், ஏன் அப்படி வீடியோ போட்டுன்னு திட்டினாரு. சரி, இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட பழமையான ஒரு கோவில். இங்கே வந்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க. இந்த கோவில் சிவபெருமான் லவபுரீஸ்வரர் என்ற பேரில் இருக்கார். கூட இருக்க அம்மன் பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா திரிபுர சுந்தரி. இந்த கோவில் ஏன் சிவபெருமானுக்கு லவபுரீஸ்வரர் என்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா லவகுஷன் தெரியும் இல்லைங்களா? ராமரோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்டே சண்டை போடுவோம், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாவம் ஏற்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ராமரோட பசங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர்கிட்ட வளருவாங்கள்ல, அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு 1000 சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த பாவம் போகும்னு சொல்கிறாரு. அப்போது லவகுஷன் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானகத்தில் வணங்கியிருக்காங்க, அப்புறம் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரில் வணங்கியிருக்காங்க. இங்கே ரெட் ஹில்ஸில் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விலாங்காடு பாக்கம் இந்த ஊரில் வந்து சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருக்காரு. அதனால் இந்த இடத்துல சிவபெருமான் லவபுரீஸ்வரர் என்ற பேரில் இருக்கார். இந்த கோயிலை நீங்கள் சிவபெருமான் வந்து வழிபட்டால் உங்களுக்கு பாவம் நீங்கும் என்று சொல்லப்படுது. வாங்க இன்னும் சுற்றி பார்த்துட்டு இந்த கோவிலோட வரலாறு போக சொல்கிறேன். வாங்க போகலாம். இடம் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். வாங்க போகலாம். கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது பாருங்கள். பேக்கெல்லாம் நல்லா அழகாகவே பார்த்துக்கிறாங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்தாலும் கோவிலோட விமானம். சரி, இந்த கோவில் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பக்கத்தில் ரெட் ஹில்ஸு விலாங்காடு பாக்கம். இந்த ஊருக்கு ஏன் விலாங்காடு பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா விலாம் மரமாக இருந்தது. அதாவது விலாம் மரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விளாம்பழம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு வந்து படைப்போம்ல, அந்த மரமாக இருந்துச்சான். அதனால் விலாங்காடு பாக்கம் என்று பேர் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய்ட்டு சிவபெருமானை பார்த்துட்டு இந்த கோவிலுக்கே வந்தாச்சுங்க. ரொம்ப வெயில் அடிக்கும் பாருங்க. வரும்போது வெயிலே இல்லை, இப்போ செம்ம வெயில். இந்த கோவிலோட கோபுரம் மொட்டை கோபுரம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகமே நடக்காமல் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் இந்த கோவில் மூடி தான் இருந்து சொல்கிறாங்க. இப்போ தான் நடந்து தான். அப்புறம் இந்த கோவிலுக்கு அந்த சைடில் குளம் இருக்கான், அது வந்து ஃபுல்லாக மரம் செடி வளர்ந்து மூடிடுச்சுன்றாங்க. சரி, தாங்க இந்த கோவிலோட வரலாறு. நீங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் ரெட் ஹில்ஸ் வந்துடுங்க. ரெட் ஹில்ஸ் வந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டருங்க. விலாங்காடு பாக்கம் என்ற ஊரில் லவபுரீஸ்வரர் என்ற பேரில் சிவபெருமான் இருக்கார். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு அழகான ஒரு சிவன் கோயிலுங்க. இதோட உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வீட்டில் இருந்தே பார்க்கலாம். நாங்கள் போகலாம்.